பயங்கர குளிரா இருக்கு. செம்மையா வெயில், பயங்கர வேர் தூத்துது, என்னால முடியல. கிளைமேட் சூப்பரா இருக்கு, அப்படியே ஜாலியா ஒரு வாக்கிங் போகலாம். அம்மா நடுங்குது, சொட்டரெல்லாம் கொடுங்க. மழை ஊத்துது, கொடையெல்லாம் எடுத்துட்டு போகணும். ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலரா நம்மளோட 12 மாசத்துலயும் ஒரு மாசத்துக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுற ஸ்டேட்மெண்ட்ஸ் வீட்டில். கரெக்டுங்களா? வெளியே போயிட்டு வரும்போதோ இல்லை வெளியே போகும்போதோ, நம்ம போயிட்டு வந்து சொல்லலாம், நம்ம போகும்போது யாரும் சொல்லலாம், நியூஸ் பார்க்கலாம், எதுவாக வேணாலும். இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம கேட்குறது. அதே தான் நமக்கு இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெதர் பற்றி, கிளைமேட்ஸ் பற்றி. ஓகே, வெதர் அண்ட் கிளைமேட்டுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லிடுறேன். கிளைமேட்டுங்கிறது கண்டினியூஸாக ஒரு 2-3 மாதம் எப்பயுமே நமக்கு தெரிஞ்ச கிளைமேட். வெதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெதர் எப்படி இருக்குங்கிறது, இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறது வெதர். ஒரு பர்டிகுலர் டியூரேஷனில் இருக்கிறது கிளைமேட். ஓகே, ஸோ வெதர் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த கிளைமேட் வந்துட்டு அந்த 4 மாதம் 3 மாதம்னா அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்மகிட்ட 4 சீசன்ஸ் இருக்கு இந்தியாவில். சம்மர், வின்டர், மான்சூன், ஆட்டம், ஃபால், ஸ்ப்ரிங். மான்சூன் வந்து கொஞ்சம் கண்ட்ரீஸில் ஃபால், ஆட்டம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் மான்சூன் சொல்லுவோம். ஃபால், மான்சூன், ஆட்டம் எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ சம்மரில் தெரியும், பயங்கர கோடைக்காலம், பயங்கர வெயிலாக இருக்கும், வேர்த்து ஊற்றும், அப்பா அப்படின்னு இருக்கும். நம்மளோட எனர்ஜி பூரா சன்னு ஸ்ட்ரா போட்டு குறிப்போம். வின்டரில் குளிர், செம்ம குளிர், நடுங்கிக்கிட்டு உட்காந்துருக்கும். மான்சூன் மழைக்காலம், கொஞ்சம் அப்படியே ஓகே, மழை பிடிக்கிறவங்களுக்கு என்ஜாய்மெண்ட், மழை பிடிக்காதவங்களுக்கு தண்ணீரை கட்டணும் உட்கார வேண்டியதான். ஸ்ப்ரிங் வசந்த காலம், எல்லாருக்குமே பிடிச்சது. பூக்கள், பழங்கள் எல்லாம் வரும், குயில்கள், குருவிகள் எல்லாம் கூவும், ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் சீசன். ஸோ கோடைக்காலம், குளிர்காலம், மழைக்காலம், வசந்த காலம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த காலங்களில் வர கொஞ்சம் வெதர் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, கிளைமேட்டுங்கிறது இதுதான், ஆனால் நம்ம பார்க்க போகிறது வெதர். இன்னைக்கு எப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ WEATHER வெதர். இதனாலும் கிளைமேட் இல்லைன்னா சீசன், நம்ம பார்க்க போகிறது வெதர். ஸோ உங்களுக்கு வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் இப்போ வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ட்ரிசில். ட்ரிசில் அப்படிங்கிறது என்னன்னா மழை பெய்யாத, அந்த மழை தூரும், மழை தூருது, அந்த தூரல்ல நம்ம போயிட்டு வரலாம். லைக் நடந்து உள்ளே வீட்டுக்குள்ள முடங்கி உட்கார அளவுக்கு மழை இல்லை, ஜஸ்ட் லைட்டா மழை தூரிக்கிட்டு இருக்கு. மழை ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் தூரும், இல்லை மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிய போற டைமுக்கு தூரும். நம்ம வந்துட்டு வாக்கிங் போயிட்டு வரலாம், கொடையெல்லாம் தேவை கிடையாது, இல்லை கொஞ்சம் கொடை பிடிச்சிட்டு போகலாம். வீட்டில் சொல்லுவாங்க, ஏய் மழை தூருது, தூரலை கொண்டதை சளி பிடிக்கும், தூரலை நனையாத அப்படிம்பாங்க. ஸோ அதுதான் தூரல், ட்ரிசில். இட்ஸ் ட்ரிஸ்லிங். இன்னைக்கு வெதர் ட்ரிஸ்லிங், ட்ரிசில். ஓகே, மழை தூரல். அடுத்தது மக்கி. மக்கிங்கிறது என்னன்னா பயங்கர ஹாட்டா இருக்கும், நம்மளுக்கு வேர்த்து ஊத்தும், ரொம்ப ஹாட், நம்மளால வெளியே போகவே முடியாது, நம்மளுக்கு உடம்பெல்லாம் அப்படியே வேகும், வேக்காடா இருக்கும், நல்லா வேர்த்து ஊத்தும், நம்மளோட காத்தே வந்து பயங்கர சூடா இருக்கும். இதுதான் வந்து மக்கி. பயங்கரமா வேர்த்து ஊத்துது, பயங்கர சூடு, வெளியெல்லாம் சூடா இருக்கு, நம்மளுக்கு காத்து எல்லாமே சூடாவே தான் தெரியுது அப்படிங்கிறது தான் வந்து மக்கி. ஏர் வந்து ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப சூடா நம்மளுக்கு வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கும், ரொம்ப உப்புசமா இருக்கும், அது வந்து மக்கி. ஹேசி. ஹேசிங்கிறது என்னன்னா மக்கிக்கும் அடுத்த ஸ்டேஜ். ஹேசிங்கிறப்போ நம்மளால வெளியே பார்க்கவே முடியாது, கண்ணு வெளியே என்ன இருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு சூடு. காணல் நீர்லாமே தெரியும், பாலைவனத்துல எவ்வளோ ஹீட்டா இருக்கு, அதெல்லாம் தான் ஹேசி. ஓகே, பயங்கர சூடு, நம்மளால கண்ணே தெரியாது, கண்ணெல்லாம் வந்து அப்படியே மயமயமயன்னு இருக்கும், அவ்வளோ சூடா இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி பாலைவனங்கள்ல இருக்கும். சில நாள்ல நம்ம நியூஸ்லாம் கூட வெயில்னாலேயே 2-3 பேர் இறந்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் நியூஸ் பார்த்துருப்போம். லைக் லைன்ல நின்று இருந்தவங்க, அந்த மாதிரி வயசானவங்களா இருந்தா, அன்னைக்கெல்லாம் தான் ஹேசி. அவ்வளோ சூடு, நம்மளுக்கு கண்ணே மயமயங்கும், ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காணல் நீர்லாம் தெரியும் நம்மளுக்கு, அந்த மாதிரி ஒரு சூடு தான் வந்து ஹேசி. ரொம்ப வேர்த்து கொட்டுது, ரொம்ப சூடா உணர்றோங்கிறது மக்கி. நம்மளுக்கு கண்ணே தெரியல, அவ்வளோ வெயில், அவ்வளோ ஹாட்டா இருக்கு, காணல் நீர்லாம் தெரியுது, பாலைவன சூடு வந்து நம்மளுக்கு ஹேசி. அக்னி வெயில் சொல்லணும்னா, அக்னி வெயிலெல்லாம் நம்மளுக்கு ஹேசி, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும்போது. அடுத்து டவுன் போர்.
டவுன் போர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை அடிச்சு ஊத்துதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் டவுன் போர். மழை அடிச்சு ஊத்தும், ஆனா இடியெல்லாம் இருக்காது, பட் மழை அடிச்சு பின்னு ஊத்தும். நம்மளால வெளியே என்ன இருக்குன்னே பார்க்க முடியாது. வண்டியெல்லாம் ஓட்டிட்டு போனோம்னா நம்ம என்னதான் வைப்பர் போட்டாலுமே நம்மளால ஓட்டவே முடியாது. அவ்வளோ மழை, பயங்கர மழை புடிச்சதுன்னா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்ட சட்ட சட்டன்னு ஊத்தும், அடிச்சு ஊத்துற மழைன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து டவுன் போர். இடியெல்லாம் எதுவும் இருக்காது, மழை மட்டுமே பயங்கரமா பெய்யும். ஆனா நம்மளால வெளியே என்ன இருக்குன்னு பார்க்கவே முடியாது. ஹெயில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. ஆலங்கட்டி மலை ஐஸ் பீசஸா விழுகும், மழை துளியா தண்ணியா வராம ஐஸ் மாதிரி வந்து விழும். ஆலங்கட்டி மலை நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஹில்லி ஏரியாஸ் அடிக்கடி ஆலங்கட்டி மலை வரும். நம்ம ஊர்ல கூட அப்பப்போ ஆலங்கட்டி மலை வருது. நீங்க லைஃப்ல ஆலங்கட்டி மலை பார்த்துருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஹெயில் அப்படின்னா ஆலங்கட்டி மலை, ஐஸ் ரெயின், ஆலங்கட்டி மலை. ஓகே. ஸோ அடுத்தது ஃபாக். ஃபாகுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பனிமயமா இருக்கும், பனி மூட்டமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நம்ம ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு நல்லா நைட்டு படுத்து தூங்கிச்சு காலையில அப்படியே வெளியே பார்க்கலாங்கிறப்போ அப்படியே அப்படின்னு பேசும்போதெல்லாம் வாயிலிருந்து புகையா வரும். அப்படியே பனி மூட்டமா இருக்கும் அந்த ஏரியா. இப்படி 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 இப்படின்னு பார்க்கலாம் நம்ம. அந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபாக். காத்துல எல்லாம் பனியா இருக்கும், பனி மூட்டம், அது ஃபாக். 7 வந்து சில், 8 வந்து கூல். ஸோ சில்லும் கூலும் ரெண்டுமே ஒன்று தானே, ரெண்டும் வேற வேறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா, ரெண்டுமே வேற வேறு தான். கூலுங்கிறது என்னன்னா லைட்டாக கூலாக இருக்கும். லைக் சும்மா லைட்டாக நம்ம கொஞ்சம் லைட்டாக மெதுவான ட்ரெஸ், மெதுவான ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம்னா வெதுப்பாக இருக்க மாதிரி போட்டுட்டு நம்ம வெளியெல்லாம் போகலாம், வாக்கிங்லாம் போகலாம், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டைம்ல. அந்த மாதிரி லைக் விடிய காலையில் எழுந்திரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 மணி அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் நல்லா கூலாக இருக்கும். சும்மா ஒரு லைட்டாக ஜாகிங் போகிறதுக்கு லைட்டாக ஒரு கொஞ்சம் ஜாக்கெட் மாதிரி போட்டுட்டு நம்ம வந்துட்டு வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம். இந்த மாதிரி போகிறதுக்கு நமக்கு ஏற்ற வெதர் தான் வந்து நம்மளுக்கு கூல்னு சொல்லலாம். அதுவே சில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கு ஸ்வெட்டர் போட்டுட்டு உட்காரணும், அவ்வளோ கூலாக இருக்கும், அதுதான் சில். கூலுங்கிறது லைட்டாக கூலாக இருக்கும், லைக் சில் கொஞ்சம் கூலாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் திக்கான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வாக்கிங்லாம் போகலாம், ஜாகிங்லாம் போகலாம், அந்த மாதிரி டைம். ஆனால் சில் அப்படிங்கிறது பயங்கர குளிர், லைக் பயங்கர கூலோட நெக்ஸ்ட் லெவல், திக்கான ஸ்வெட்டர் போட்டுக்கணும், அது வந்து சில். ஓகே. இப்போ வந்து வாக்கிங்லாம் போகிறது நம்ம விரும்ப மாட்டோம் இந்த சில்லுங்கிறப்போ. ஓகே. ஃப்ரீசிங். ஃப்ரீசிங்கிறது உறைஞ்சு போகிற அளவுக்கு குளிர். மார்கழி மாதம் காலையில் விடிகால 4 மணி 3-4 மணி நினச்சி பாருங்க, அதுதான் ஃப்ரீசிங். அப்படியே உறைஞ்சு போகிறது தான் ஃப்ரீசிங் குளிர். இதெல்லாம் வந்து நம்மளோட இந்த ஹில் ஏரியாஸ்ல இருக்கவங்களுக்கு நிறையவே பழக்கப்பட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி கிளைமேட். நாங்கள் ஒரு தடவை ஊட்டி போகிறப்போ கரெக்டாக மார்கழி சீசனில் போனோம். காலையில் சுடு தண்ணியும் கிடைக்கலங்கிறப்போ அந்த தண்ணியே அப்படியே ஐஸ் மாதிரி உறைஞ்சு போயிடுச்சு. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஐஸ் மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ குளிராக இருந்துச்சு அந்த டைமில், நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் போனப்போ. ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரீசிங். அப்படியே அந்த பெட்ஷீட் 4-5 பெட்ஷீட்டை போத்தி அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். இந்த கை கால் எதுவுமே வெளியே தெரியல, அதுக்கு தெரிஞ்சதுன்னா ஐஸாகி போயிருமோ அந்த அளவுக்கு பயமா இருந்துச்சு. அதுதான் வந்து ஃப்ரீசிங். பிரிஸ்க். பிரிஸ்க் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெதர். எல்லாருக்குமே இந்த பிரிஸ்க் ரொம்ப பிடிச்ச வெதராக தான் இருக்கும். நல்லா சன்னு பளிச்சுன்னு இருக்கும், அவ்வளோ சூடாக இருக்காது, அவ்வளோ குளிராக இருக்காது, ஆனால் பிரைட்டாக இருக்கும். அப்படியே காற்றெல்லாம் அப்படியே சுவாசிக்கிறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக ஒரு நாள், அப்பா சூப்பர் நாள் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படியே செம்மையாக இருக்கும், வசந்த காலம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரிஸ்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டான ஒரு டே தான் நமக்கு பிரிஸ்க். குளிரும் இருக்காது ஜாஸ்தியாக, வெயிலும் ஜாஸ்தியாக இருக்காது, எல்லாமே அப்படியே மீடியமாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சுகமாக இருக்கும் அந்த கிளைமேட். அது வந்து பிரிஸ்க். நல்லா பிரைட்டாக இருக்கும், நம்மளே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சோம்பேறித்தனமாக இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு, அதுதான் பிரிஸ்க். டேம். டேம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்னும் இருக்கும், லைக் பிரைட்டாகவும் இருக்கும், ஆனால் காற்றுல ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு கூலாகவும் இருக்கும், ஆனால் சன்னும் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ வெயிலும் இருக்கும், லைக் சூரியனும் இருக்கும், வெயிலும் அடிக்கும், உங்களுக்கு காற்றுல ஈரம் இருக்கும். ஸோ உங்களுக்கு கூலாகவும் ஃபீல் ஆகும், நல்லா இருக்கும். கூலாகவும் இருக்கும், வெயிலும் கொஞ்சம் அடிக்கும், நல்லா இருக்கும் அந்த வெதர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிலும் இருக்கும், கொஞ்சம் கூலாகவும் இருக்கும், காற்றுல ஈரம் இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா கூலாக இருக்கும், சன்னும் பிரைட்டாக இருக்கும். அந்த வெதர் தான் நம்மளுக்கு டேம்.
பிளிசர்ட் அண்ட் ஒயிட் அவுட்ஸ் இது வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ யாரும் பார்த்துருக்க மாட்டோம். நம்ம நார்த்தில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா அப்ராட்ல இருக்கவங்களுக்கு இது ஃபீல் ஆகும். பிளிசர்ட் அப்படிங்கிறது ஸ்னோஃபால், ரொம்ப ஹெவி ஸ்னோஃபால், எதுவுமே பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்னோஃபால் இருக்கிறது பிளிசர்ட். பனி, அவ்வளோ பனி பொழியும், வெளியே நம்மளுக்கு ஒன்றுமே கண்ணே தெரியாது அந்த அளவுக்கு பனி பொழிஞ்சுதுன்னா பிளிசர்ட். இது நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் இல்லை. இல்லை உங்கள் ஊரில் நீங்கள் எங்கேயாவது பிளிசர்ட் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், எந்த ஊர்லங்கிறதே சொல்லுங்கள். கடைசியாக ஒயிட் அவுட்ஸ். ஒயிட் அவுட்ஸுங்கிறது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் 100% சொல்லுவேன், இது நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், நம்ம தமிழ்நாட்டில் ஃபீல் பண்ணிருக்கவே மாட்டோம், இந்தியாவில் கூட ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். மேபி ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த ஏரியாவில் ஃபீல் பண்ணுறாங்க எல்லாம். ஒயிட் அவுட்ஸுங்கிறது என்னன்னா, பனி பொழிஞ்சு பொழிஞ்சு நீங்கள் இப்படி கதவு திறந்தீங்கனாலே ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தொங்க விட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு பனி மட்டுமே இருக்கும், வேற எதுவுமே தெரியாது. ஒரு பேப்பர், ஒரு வெள்ளை பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு பனியாவே இருக்கும். அதுதான் வந்து ஒயிட் அவுட்ஸ். ஒயிட் கலர்ல வெளியே ஒயிட் அவுட்ஸ், ஃபுல்லா அவுட், ஒயிட் அவுட்ஸ், வெளியே பூரா ஒயிட் கலராகவே இருக்கும், நமக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது ஒயிட் அவுட்ஸ். ஓகே, ஸோ இந்த 13 உங்களுக்கு தெரிஞ்சா இன்னொரு தடவை ரீகேப் பார்த்துடலாமா? ஸோ இன்னொரு தடவை இதை சொல்லி பார்த்துடலாம். ட்ரிஸில், மலைத்தூரல், மகி அப்படிங்கிறது காத்தே ரொம்ப சூடா இருக்கும், வேர்த்து ஊத்தும். ஹேசிங்கிறது பாலைவன சூடு, நம்மளுக்கு கண்ணே தெரியாத சூட்டுல. டவுன் போர் அப்படின்னா மழை அடிச்சு ஊட்டும், பட் இடியெல்லாம் இருக்காது. ஹெயில், ஆலங்கட்டி மலை. ஃபாக், பனி, காத்துல பனி இருக்கும். சில், பயங்கர கூலா இருக்கும், நம்மள ஸ்வெட்டர் போட்டுட்டு தான் இருக்கணும். கூல், கொஞ்சம் திக்கான ட்ரெஸ் போட்டு வாக்கிங்லாம் போகலாம். ஃப்ரீசிங், உறைஞ்சு போற அளவுக்கு குளிர். பிரிஸ்க், நல்லா பிரைட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். டேம், சன் பிரைட்டா தான் இருக்கும், ஆனா காத்துல ஈரம் இருந்துட்டே இருக்கும், குளிராகவும் இருக்கும். பிளிசர்ட், பயங்கர பனிப்பொழிவு, நம்மளால வெளியே என்ன இருக்குன்னு பார்க்கவே முடியாது, கண்ணே தெரியாத அளவுக்கு பனிப்பொழிவு. ஒயிட் அவுட்ஸ், வெளியே பூராமே ஒயிட்டா கவர் ஆயிரும், ஃபுல்லா பீஸ் ஆஃப் பேப்பர் ஒரு வீட்டுக்கு வெளியே தொங்க விட்ட மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்க ஊர்ல இந்த 13ல எந்தெந்த வெதரை நீங்க இது வரைக்கும் ஃபீல் பண்ணிருக்கீங்க, கிளைமேட் இல்ல வெதரை நீங்க என்னென்ன ஃபீல் பண்ணிருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு இப்ப உங்க ஊர்ல என்ன வெதர் இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்றீங்க. ஓகே, ஓகே, தேங்க்யூ.